வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். தம்பி ஒரு 5:30 மணியை போல் எக்கா நான் மீனுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னான். மீன் விலைக்கு போயிட்டு இன்னும் வரலை. ஆனால் வந்துக்கிட்டு இருக்கேன்னு ஃபோன் பண்ணி சொன்னாப்புல. என்ன மீன் கொடுத்து விட்றான்னு தெரியலை, தம்பி கொண்டுக்கிட்டு வரான்னு தெரியலை. ஏன்டா எங்கள் வீட்டில் இன்றைக்கி குழம்புக்கு வந்து மீன் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. காலையில் சும்மா ஆம்லேட்டை போட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ நைட்டு டிஃபனுக்கு வந்து தம்பி மீன் கொண்டுட்டு வராண்டு. தம்பி கொண்டுட்டு வர என்ன மீனுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு இன்றைக்கி நைட்லேயே நம்ம சமைச்சு எப்பயும் போல் சந்தோஷமாக எல்லோரும் இருந்து ஒன்றா சாப்பிட போகிறோம். எங்கள் ஏரியாவை பாருங்கள், நைட்டு நேரம்டா எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்படி சோலார் தட்டு வெளிச்சம் போட்டால் மட்டும்தான் இப்படி வெளிச்சமாக இருக்கும். இப்போ வெளியில் காட்டுறேன் பாருங்கள், வெளியில் எவ்வளோ ஒரு இருட்டாக இருக்குதுண்டு. வெளியில் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குதுண்டு. தம்பி இப்போ வந்துடுவான். வரையும் நாங்கள் நல்லா மீனை வெட்டி இன்றைக்கி சமைச்சு நல்ல ஒரு நைட்டு டிஃபன் சாப்பிட போகிறோம். பாருங்க, நாங்கள் ஆவலோடு இருக்கோம் தம்பி என்ன மீன் கொண்டு வரான்னு சொல்லிட்டு. வந்ததுக்கப்புறம் மீனை பார்க்கலாம். தம்பி கடற்கரை சைடு வரானா தரவக்குடி வர்றானான்னு 2 சைடுமே பார்ப்போம். எந்த பக்கம் வர்றான்னு பார்ப்போம். ஏன்டா மீனை தந்துட்டு வலை தெறிக்க போகணும். நைட்டு நேரத்துலேயும் மீன் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. அவன் போய் வலையை தெரிச்சா தான் நாளைக்கு சாயங்காலம் போய் வலையை விட முடியும். பார்ப்போம் இப்போ தரவு சைடு வரானான்னு தம்பி. வந்துட்டாங்க. பாருங்க, தம்பி கொண்டு வந்துட்டான். நாங்கள் என்ன மீனுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பாருங்க, பாலை மீன் நல்லா பரு மீனுங்க. 5 மீன் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறான் தம்பி. இன்னைக்கு நல்லா செம்மையாக வெட்டி இன்னைக்கு குழம்பு வச்சு நைட்டு டிஃபனுக்கு சாப்பிட போகிறோம். ஆனால் எங்கள்கிட்ட தம்பி போன் அடிச்சு சொன்னான் மீனோட வாரண்டு. ஆனால் நாங்கள் என்ன மீனுன்னு ஆவலாக இருந்தோம். உண்மையிலே பாருங்க, நல்லா பாலை மீன் கிடச்சிருக்குது எங்களுக்கு. தம்பி கொண்டு வந்தது மீனை பாருங்க எவ்வளோ சைஸாக இருக்குன்னு. இப்போ மீனை வெட்டி எடுத்துக்கிருவோங்க குழம்புக்கு. போயிட்டு வரேன். சரி, அதோட அவளி மீன் இருக்கு, அதை பிடிச்சிருங்க. ஒரு அவளி மீன் பாப்பா இருக்கு. அவள் மீன் இருக்கு, பிடிச்சி சாப்பிடுங்க. சரி சொல்லிட்டா. இருட்டாக இருக்கும் பாருங்கள், இருட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம லைட்டு போட்டிருக்கோம் செல்லில். கட் பண்ணிடுவோம். இப்போ கட் பண்ணோன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ லைட்டை போட்டுருவோம். லைட்டாக போட்டால் தான் கொஞ்சம் வெளிச்சமாக தெரியும். நல்லா பரும்பொரு மீன், பாலை மீனுண்டாலே எங்களுக்கு ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குங்க இந்த பாலை மீன். ஆனால் முள் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் முள்ளோடு இருக்கிறது தாங்க இது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாலை மீனுக்கு. எல்லாம் பாலை மீன் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிட்டவங்க மறக்காமல் சொல்லுங்கள் அதோடைய டேஸ்ட்டு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு உண்டுங்க. எங்களுக்கு எந்த மீன் நைட்டுக்கு கிடச்சாலும் சரி செம்மையாக அதை சுரண்டி செவ்விலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா குழம்பு வச்சோ இல்லை புளி ஊற்றி அவிச்சோ சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மீனில் உள்ள சத்து வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க. மீன் தாங்க நல்ல ஒரு சத்து, நல்லா சாப்பிடணும்.
வெட்டி இங்கே பாருங்கள் உள்ள குடல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு நல்லா சுத்தமாக. இப்போ நல்லா உப்புகளை போட்டு உரசிக்கிடுவோம். அந்த வழி இப்போ மசாலா பொடி மஞ்சள் பொடியெலாம் போட்டாச்சு. நம்ம தக்காளி மிளகாய் புளியை கரைச்சி ஊற்றிக்கிடுவோங்க. ஊற்றிக்கிட்டு நம்ம தக்காளி மிளகாயெல்லாம் வெட்டிக்கிடுவோம். நம்ம குழம்பு கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறம் இறக்கையில் தாளிச்சுக்கிடுவோம். வெட்டி சேர்த்துக்கிடுவோம். உப்பை போட்டு நம்ம அப்படியே தட்டை மூடி அடுப்பில் கொதிக்க விட்டுறோம். கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ தட்டை போட்டு மூடிட்டு அப்படியே தூக்கி வச்சிருவோம். அடுப்பில் நல்லா கொதிக்கவும் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம். இப்படி மீன் கிடச்சிச்சுண்டா நல்லா குழம்பு வச்சு இல்லை பொரிச்சோ அவியல் பண்ணியோ சாப்பிடுவோங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இல்லாட்டா ஒரு கதை சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் கூட ஜாலியாக குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் தானுங்க. எங்களுக்கு நிரந்தரமாக கடவுள் புண்ணியத்தில் அந்த சந்தோஷம் இருக்கணும். எங்ககிட்ட எங்கள் பாசத்துக்கும் அன்புக்கும் அடிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க. எல்லாரும் பாசநேசமாக இருப்பாங்க. ஒருத்தரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமாக ஒரு சீரியல் சாப்பாடு முடிஞ்ச உடனே ஒரு சீரியல் பார்த்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு அப்படியே போய் படுத்து உறங்கிடுவாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் படமோ இல்லை செய்தி நியூஸோ இல்லை ஒரு சீரியலோ பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவோங்க. இப்படி தாங்க மீனுங்க கிடைக்கிற நேரம்லாம் ஏதாவது கதை பேசிக்கிட்டு அப்படியே விளாண்டுக்கிட்டு அப்படியே இருப்போம். பாப்பா தம்பியும் படிக்கிற வீட்டு படம் கொடுத்துருப்பாங்க டீச்சர். அந்த வீட்டு படத்தை எழுதுவாங்க இல்லாட்டா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க புக்கை எடுத்து. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி வீட்டு படம் கொடுக்காம இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் சீரியல் பார்ப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. மீன் கிடந்துச்சு ஒன்று, அதை பொரிக்கிறதுக்கு வெட்டியிருந்தோம். அதை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோங்க. பொடி பீஸா வெட்டி போட்டோம். கொஞ்சம் பாலை மீனையும் எடுத்துருக்குறோம். நாங்கள் ஒரு மீன் தான் கிடந்துச்சு, அவளி மீன். அதுக்கு பதிலாக கூட 2 பாலை மீனை எடுத்துருக்கோம், 2-3 பீஸை. அதையும் பொரித்து சாப்பிட்ருவோம். அந்த மீனோடைய மிச்ச மீன்லாம் குழம்புக்கு. குழம்பு கொதிச்சுட்டு இப்போ பூண்டு அம்மியிலேயே நச்சு எடுத்துகிட்டு வந்தோம். பூண்டை சேர்த்துக்கிடுவோம். இப்போ மீனை சேர்த்துருவோம்.
இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருவோம், தட்டை போட்டு. குழம்பு வெந்து திறந்துருவோம். பாருங்க, குழம்பு நல்லா வெந்து வருது. நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வெந்துருச்சு. இப்போ தாளிச்சிட்டு நம்ம மீனை பொரிச்சுக்கிருவோம். பாருங்க எப்படி கொதிக்குதுன்னு. இப்போ வெந்தயமும் கடுகும் சேர்த்துக்கிருவோம். இப்போ சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நறுக்கி வச்சுருக்கோம், சேர்த்துருவோம். நம்ம குழம்ப தாளித்து ஊற்றிட்டு இதுலேயே எண்ணெயை ஊற்றி நல்லா சூடேறவும் மீனை பொரித்து எடுத்துருவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடேறிட்டு அப்படியே மீனை போட்டு பொரிச்சிருவோம். இப்போ மீன் அப்படியே திரட்டி விடுவோம். ஒரு சைடு வெந்துருச்சு, மறு சைடு அப்படியே வேகணும். ரெண்டு சைடு மாற்றி மாற்றி மீன் வேக வேக பிரட்டி விட்டுக்கிறோம். மீன் வெந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் விரவி வச்சுருக்கிற மீனை தூக்கி அப்படியே 5 பீஸையும் எண்ணெயில் போட்டுருவோம். மீன் வெந்துருச்சு. இப்போ அப்படியே எடுப்போம். மீன் பொரிச்சாச்சு. நம்ம சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். பாருங்க, எங்களுக்கு மீன் நல்லா நிறையா கிடச்சதுனால இன்றைக்கி எல்லாத்துக்குமே 4 பீஸ் வச்சுருக்கிறேன். செம்மையாக இன்றைக்கி சாப்பிடுவோம் பாலை மீன். எல்லாத்துக்கும் 2 பீஸ். மீன் தட்டுப்புல மீனாக இருக்குது. சூடாக இருக்குது. நைட்டுக்கு நல்லா சுட சுட தம்பி கொண்டு வந்த பாலை மீனை குழம்பு வச்சு 2-3 பீஸையும் நாங்கள் பொரிச்சிருக்கிறோம். நல்ல ஒரு சாப்பாடு, நைட்டு சாப்பாடு. நீங்களும் இதேமாரி மீன் கழுத்துலாம் நைட்டில் சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து சாப்பிடுங்க. சரியான டேஸ்ட்டுங்க.
பாலை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குங்க. பாலை மீன் குழம்பு நைட்டு சாப்பாடு இருக்குது. இதேமாரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு வச்சு சூப்பராக இருக்குங்க. இதுதான் நைட்டு சாப்பாடு. அதுதான் இன்றைக்கி பால் மீன் குழம்பு இன்னைக்கு நான் கொடுத்தேன் மீன். இப்போ தான் வளர்த்து வச்சு வந்தவொடனே குழம்புலாம் ரெடி ஆகிட்டு சுட சுட சாப்பிட்றோம். பால் மீன் குழம்பு மீன் பொரிச்சுலாம் வச்சுருக்கோம். என்ன பால் மீன் கொஞ்சம் முள்ளாக இருக்கும் பாலை மீன் வந்து, ஆனால் ருசி நல்லாயிருக்கும். இதில் நைட்டு சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும். பாலை மீன்லாம் முள்ளாக இருந்தாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாலை மீன். பொரிச்ச மீன் வேறு இருக்குது. நல்லா ருசியாக சரியான டேஸ்ட்டாக இருக்குது பாலை மீன் பொரிச்சாலுமே. நீங்களும் இதேமாரி நைட்டில் மீன் கிடச்சிதுன்னா நல்லா சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு இப்படி நைட்டு நேரம் மீனும் எது கிடச்சாலும் சரி இப்படி சமைச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க.